உன் கையால் எனக்கு பால் கொடுக்கிற யோகிதை உனக்கு இல்ல. இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வரக்கூட அருகதை இல்லாத நீ எனக்கு வீட்டுக்காரியா வந்துட்டல்ல. நான் ஏதாவது உங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நடந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீயும் உங்க அப்பனும் எங்க அம்மா காலில் வந்தீங்க. அதனால உன்னை ஏன் தலையில கட்டினாங்க எங்க அம்மா. ஏண்டி என்ன துணிச்சல் இருந்தா எனக்கு மனைவியா வருவேன். ஒரு தாயோட கண்ணீருக்காக உங்களை நல்லபடியா திருத்தி வாழ வைக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட ஆன்ம சோதனை தாங்க உங்க மனைவிங்கிற ஸ்தானம். அந்த உரிமை நான் உனக்கு தரல. கட்டிட்டேனே தவிர கட்டில் சுகத்தை என்கிட்ட நீ எதிர்பார்க்கவே முடியாது. காலம் பூரா அவன் கண்ணி கழியாம கண்ணீர்லயே கரையணும். கட்டாய தாலி கட்டிட்ட உண்மையில என் நிழல் கூட படாது. என் உயிரும் உடலும் அந்த ஊர்வசிக்கு தான் சொந்தம். நீ மனைவி ஸ்தானம் தானே கேட்ட. மனைவிங்கிற பேர்ல ஒரு மரக்கட்டையா நீ எத்தனை நாளைக்கு வாழ்வேங்கிறத நான் பாத்துறேன்டி. உங்களோட வாழ்ந்தே தீரவில்லை. ஏயா உமக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னமோ என் மவளை பெரிய எஸ்டேட் ஓனர் ஆக்குறேன்னு சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா பூசாரி மவ எசமானி ஆயிட்டா. என் மவளோட கதி என்னங்கிற? இருடி, ஏண்டி சும்மா போட்ட அலற்ற? பூசாரி மகள் அந்த இடத்தை விட்டு எடுத்துட்டு ஓ மகள் அந்த இடத்துல வைக்கல. நான் நீலமேகம் இல்ல. மம்மி மம்மி டாடி அவர் வந்துட்டாரு. எவரு? மனோகர். மனோகரா? இன்னைக்கு இங்க எப்படி வந்தான்? ஆமா, அவன் இந்த மாதிரி 4 இடத்துக்கு போவான். எடுப்பு சாப்பாடு திங்கிற பய. இல்லடி, முதல் இரவுலயே அவன் இங்க வந்தான்னா உன் பொண்ணு பேர்ல அவனுக்கு மோகம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஊரு அவன் வந்த உடனே இந்த மாதிரி பல்ல இழுச்சிட்டு நிக்காத. அப்படியே ஓடல் பண்ணு. ஓடலா அப்படின்னா என்னம்மா? தொட்டா ஏட்டு நில்லு. ஐயோ, என்ன மோசம் பண்ணிட்டீங்களே, என்ன ஏமாத்திட்டு இன்னொருத்தைய கட்டிட்டீங்களே. நான் இனிமே என்ன பண்ணுவேன், ஏது செய்வேன் அப்படின்னு அழுது புலம்பு. வேண்டாப்பா வேண்டாம், நான் இனிமே உசுரோட இருக்க மாட்டேன். நான் செத்து போறேன், விஷம் குடிச்சு செத்து போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டு. அந்த சிங்கப்பூர்காரங்கிட்ட செஞ்ச மாதிரியாமா? ஐயோ, எனக்கு தெரியாம ஏற்கனவே ஒருத்தகிட்ட அழுது இருக்கிறியா? ஐயோ, நான் இல்லப்பா, அம்மா. அது விடியா. இத பாரு ஊரு, அவன் வந்த உடனே அவங்கிட்ட எப்படியாச்சும் கையெழுத்த வாங்கி போட்டுரு. ஐயோ தம்பி, எங்களை இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே, நாங்க என்ன செய்வோம், ஏது செய்வோம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன மோசம் பண்ணிட்டீங்களே, இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். வேஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போறேன். ரூம்ல வச்சுக்கலாமா? ஒரு நிமிஷம். மாமா செத்துட்டீங்களா? அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. அதான செத்தவன ஆண்டான். என்ன நான் கல்யாணம் செஞ்சு உனக்கு வருத்தமா? அது எங்க அம்மாவோட வற்புறுத்தலுக்காக தான் தாலி கட்டினேன். அங்க நடந்தது கட்டாய கல்யாணம், இங்க நடக்கிறது காந்தர்வ விவாகம். ராஜே என்னது ஆடுறது அவளா? விட்டுடுவேனா? படு. அவன் மேல சொத்தை எழுதி வச்சுட்டா நான் எங்கேயாவது போய் 10 பாத்திரம் தேய்க்க வேண்டியதுதான். அப்படி இருந்தா அந்த அப்பாயின்மெண்ட் எங்க வீட்டுல தான். போதும் விளையாட்டு. இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்லடி. எப்ப பார்த்தாலும் கையெழுத்து கையெழுத்துன்னு. இப்ப ராகுகாலம் இல்ல, பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது. நீங்கதான் போடணும். தாலி கட்டினால் மட்டும் ஒரு பெண்ணுக்கு மனைவி என்ற அந்தஸ்து கிடைத்து விடாது. தாம்பத்திய பந்தம் இருந்தால்தான் அவள் மனைவி. சரீரத்தாலும் சுகதுக்கத்தாலும் கணவனோடு அவள் சமபங்கு எடுத்துக் கொண்டால்தான் மனைவி என்ற உரிமையை பெற முடியும். இதுவரை நீங்கள் கேட்டது மனைவி எனும் உரிமை என்ற தலைப்பில் திருமதி காமாட்சி சங்கர் அவர்களின் அருள்வாக்கு. இது அருள்வாக்கா அல்லது எனக்கு எச்சரிக்கையா? அம்மா, கேட்டி அம்மா ரேடியோல சொன்னது? தாம்பத்திய உறவு இல்லாம எப்படி மனைவியாக முடியும்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. கல்யாண ராத்திரி அன்னைக்கு புருஷனை கை நழுவ விட்டுட்டி அம்மா. அம்மா, தானா கனியாதத காத்திருந்துதான் கனிய வைக்கணும். இது உங்க பிரச்சனை மட்டும் இல்ல,
உங்க மகன் உயிரை காப்பாத்துறதா நான் சபதம் போட்டிருக்கேன். என்னோட வாழ்க்கை படகு புயல்ல கவிழ்ந்து போக நான் விட மாட்டேன். கண்ட பொண்ணுங்களோட சுத்துற மனுஷனுக்கு பொண்டாட்டிங்கிறவ தூசி இல்லைன்னு கூடிய சீக்கிரத்துல உணர வைப்பேன். நான் போட்ட சபதத்தை நிச்சயமா நிறைவேற்றியே தீர்வேம்மா. காந்தம் இரும்போட தான் உறவாடும், தங்கத்தை வெறுக்கும். அவன் போற பாதையிலே போய் தான் அவனை மடக்கணும். இங்க வாமா. நீராட வந்தியா பெண்ணே? சீக்கிரம் தண்ணியில இறங்கு. உன் அழகை கண்டு நான் ரசிக்கணும். ஆஹா, என்ன உடம்பு, என்ன உடம்பு! சும்மா கருங்காலி மரத்துல கடைஞ்சு வச்ச தேர் மாதிரில இருக்கு. என்ன வாலிப்பான தேகம்! ஆஹா, என்னது இது? இதெல்லாம் என் பைனாக்குரல்ல தெரியவே இல்லையே. ஆண்டவனுக்கு என்ன ரசனை! ஆப்பிள் பழத்துல அப்படியே உடம்பு, ஆரஞ்சு பழத்துல கண்ணு, திராட்சை பழத்துல கண்ணு. ஏதா இதெல்லாம்? இது பிரெஞ்சு நாட்டு பொண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நம்ம ஊர்ல இந்த பொண்ணு டான்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கான். அப்படியா? குடு. வெளிநாடு வெளிநாடுதான். 36, 26, 36. அடுத்தத பாருங்க. உடனே இந்த டான்ஸ் நான் பார்க்கணும், ஏற்பாடு பண்ணு. அதுதானே என் கடமை. இப்பவே ஏற்பாடு பண்ணிடுறேன். வாங்க, அம்மா கையோட உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. போட்டோ கொடுங்க. இது என் கையோட இருக்கட்டும். வா. மேர்சி புக்கு, மேர்சி புக்கு, மேர்சி புக்கு, மேர்சி புக்கு. முதலாளி, இவங்க தான் நான் சொல்றேன் பிரெஞ்சு லேடி, பிரெஞ்சு நாட்டு லேடி. இவரு மை பாஸ். இப்படி வா. Nice meeting you. I am Manohar. Oh, sweet eyes. You are very beautiful. I like you. You look like a Cleopatra. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கிளியோ புறாவோன்னு வர்ணிக்கிறாரு. என்னடா சொல்லிட்டு போறா? உங்கள்ட்ட 5 அம்சம் புரிஞ்சிருக்கான். புடிச்சு போச்சுன்னு அர்த்தம். அலையாதீங்க. Thank you. மை பாஸ், ஐ திங்க் நோ மரியாதை. டேய், இது மேல்நாட்டு ஸ்டைல்ரா. அவ கோச்சிக்கு போறா, பரவாயில்ல வாங்க அடி. How about you? You don't drink. What a wonder. புனிதமான பொண்ணு. என்னடா சாரை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டே? தொட்டுக்க ஊரே இல்லையா? என்ன தொட்டுக்கடா? You see. கிட்ட வாங்கறியா? I want to see your dance. டே மனோகரே, சின்னமா மேடம் டான்ஸ் நானும் பார்க்கணும். இந்த சீரட்டை பத்த வை. என்னடா முறைக்கிற? முதலாளி என்ன கொம்பா? ஆப்டாயர் போட்டுக்கிட்டே பின்னாடியே சுத்தி தெரிஞ்ச பையன் முறைக்கிறியா? சரி சரி போட்டோம். டுடே ஓவர். ஐ ஆம் டயர்டு. கால கையாமுக்கு.